அதே அடுப்படியில் இது என்னதுன்னு பாருங்கப்பா. உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு அக்காவுக்கு ஆசை தான் காமிக்கிறேன். இது வந்து பசலைக்கீரை காம்பு. நைட்டு அக்கா க்ளீன் பண்ணேன். இந்த வாட்டரில் இந்த வேர் பகுதி வாட்டரில் படுற மாதிரி வேர்லாம் கிடையாது, ஒடிச்சு தான் எடுப்பாங்க. அந்த பசலைக்கீரை கொடி மாதிரி தான் போகும். இது வந்து வெள்ளை பசலை, நம்ம பர்பிள் கலரில் ஒரு பசலை இருக்கும், அதுவும் பசலைக்கீரை தான். இது வந்து அப்படியே அக்கா தனியாக வாட்டரில் போட்டு வச்சுட்டேன் நைட்டு க்ளீன் பண்ணிட்டு. இந்த க்ளீன் பண்ணி ஒரு கட்டு எடுத்ததில்ல. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, பாலாக்கீரைன்னு நினச்சி இந்த பசலையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது பசலைக்கீரை, இதுவும் நல்லது தான். பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சா நம்மளுக்கு ரொம்ப 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 லேடிஸுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த ஒயிட் டெஸ்ட் படுறதுக்கு வெள்ளைப்படுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. அக்கா இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தொட்டியில் வந்து இந்த பார்த்திங்களா வெஜ்ஜி போட்டது எல்லாம் உரமாக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா வெஜிடபிள் கழிவையும் போட்டு உரமாக்கி வச்சுருக்கேன். இந்த தொட்டியில் வந்து இதை வந்து நம்ம கிராஸாக இந்த தண்டில் கிராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த தொட்டியில் எல்லாத்தையும் ஊனி வச்சிடலான்னு பார்க்குறேன். இருங்க, எப்படி கிராஸாக கட் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ அக்கா எப்படி கிராஸாக கட் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, கிராஸாக கட் பண்ணி எந்த செடி வச்சாலும் கிராஸாக கட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அதனால் இதை இனிமேல் நம்ம அப்படியே எடுத்து இந்த மண்ணில், நான் ஏற்கனவே மண்ணில் வந்து டெய்லி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தான் விடுவேன். இல்லைன்னா நம்ம உரம் வந்து காஞ்சி மக்காது, மக்கி போகாது. அதனால் மக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து விடுவேன். அதனால் ஈரப்பதம் அப்படியே இருக்குது. நம்ம அப்படியே ஊனிடலாம். இப்போ தான் மொத பசலை வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பர்பிள் வச்சேன் அக்கா, ரொம்ப கொடி மாதிரி வந்து ஏதாவது பூச்சி வந்துட போகுதுன்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். ஒயிட் பசலை இப்போ தான் வைக்கிறேன் அக்கா. இப்போ அக்கா ஒரு விரலாலே ஹோல்ஸ் போட்டு எல்லாத்தையும் நட்டுட்டேன் பாருங்கள். இந்த கழிவு வந்து நம்ம வெஜ்ஜி கழிவு எப்படி போடணும்னு அக்கா சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் செம்மண் போட்டுப்பேன், அப்புறம் வெஜ்ஜி கழிவு போடுவேன், அப்புறம் செம்மண் போடுவேன், அப்புறம் வெஜ்ஜி கழிவு, அப்புறம் செம்மண் போட்டு டெய்லி லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டே வருவேன். மக்கிரும். இது நல்லா மக்கிருக்கு. இது நேற்று பார்த்த வெங்காயத்தோல் நல்லா மக்கிருக்கு வரும். ஓகேவா, இதுவே போதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சத்தா. இப்போ வந்து இதில் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்ருவேன். இப்போ புதுசாக நட்டதுனால லைட்டாக தண்ணி தெளித்தா போதும், அவ்வளோதான். ரொம்பலாம் தெளிக்கக்கூடாது. அப்புறம் நாளைக்கு ஊற்றும் போது லைட்டாக தெளித்து விட்டால் போதும். அவ்வளோதான், இது ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. பசலைக்கீரை அடுத்து இன்னொரு தொட்டியில் அக்கா என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். அதுலேயும் அதே மாதிரி உரம்லாம் போட்டு தண்ணி தெளித்து நல்லா ஈரப்பதமாக வச்சுருக்கிறேன். இது வந்து புதினா அக்கா வாங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து காய விட்டுறக்கூடாது. உடனே நம்ம வாங்கி க்ளீன் பண்ணோன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ கிராஸாக கட் பண்ணியிருக்கேண்ணா. கிராஸாக தெரியுதா? இந்த கிராஸாக கட் பண்ணிவிட்டு தெரியுதா, கிராஸாக கட் பண்ணியிருக்கிறேன். நான் நல்லா தண்டு நல்லா உடையாமல் இருக்கிற தண்டை பார்த்து எடுத்து கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதுலேயும் ஹோல்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான். ரொம்பலாம் அழுத்த வேணாம், லைட்டாக அவ்வளோதான். இப்படி சுற்றி அழுத்தி விட்டிங்கன்னா நம்ம தொட்டி இருக்கிற பக்கம் எல்லாமே கிராஸாக தான் அக்கா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தொட்டி இருக்கிற பக்கம் எறும்பு வருது உங்கள் வீட்டுக்கு வந்தால் கிராஸாக எல்லாமே கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எறும்பு வருது அப்படி சொன்னால் நம்ம எறும்பு சாக் பீஸை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே தொட்டியை வச்சுருங்க, எறும்பு வராது. எல்லாத்தையும் வச்சுட்டு அக்கா காமிக்கிறேன். இப்போ புதினா ஒரு தொட்டி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். சுற்றி எல்லாம் இருக்கிற குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக உள்ள குச்சி, நொடிஞ்சு போகாத குச்சை பார்த்து எடுத்து வைங்க. அவ்வளோதான். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு போதும், அவ்வளோதான். இதை அப்படியே கொண்டு போய் தொட்டி வைக்கிற இடத்துல வெளியே பால்கனிக்கு பக்கத்தில் வச்சுருவேன். அவ்வளோதான், பால்கனிக்கு வெளியே வச்சாச்சு. இனிமேல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது நல்லா பசலை சீக்கிரமாக துளுத்துரும். புதினாவும் இதுக்கு முன்னாடி துளுத்து அக்கா அறுவடை செஞ்சுருக்கிறேன். இப்போ பார்க்கலாம். நீங்களும் இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் தண்டு பகுதி இருந்துச்சுன்னா கிராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் உரம் சேர்ந்த மண்ணில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். தேங்க்யூ.